என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய உயிரை முடித்து கொள்ள நினைக்கின்றார். அதற்கு காரணமும் நீதான் என்பதனால்தான் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் இதனை சொல்ல வந்திருக்கின்றேன். இவர்களை இப்படி ஒரு முடிவினை எடுக்க விடாமல் நீ தடுத்து நிறுத்த வேண்டும். நீயே காரணமாக இருப்பதனால் அது என்ன காரணமாக இருக்குமோ என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இன்று உனக்கு இதனை நிச்சயமாக நான் எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் அவர் உயிரை மாய்த்து கொள்ள நாம் எப்படி காரணமாக இருக்க முடியும் என்றுதானே நீ யோசிக்கிறாய். என் குழந்தையே, நீ ஒரு காரணமாக இருக்கிறாய் என்பதனால்தான் உன் அம்மா இதனை உனக்கு எடுத்துச் சொல்லிவிட இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலையை கடந்த ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் உன் வசமாக்க நீ முயற்சி செய்கின்றாய். எல்லோருமே நீ சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். எல்லோருமே இந்த வாழ்க்கையில் நீ எண்ணியதைத்தான் செய்ய வேண்டும், உன் விருப்பம் போல்தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாய். நீ செய்வதை தவறு என்று உன் அம்மா சொல்ல வரவில்லை. என் குழந்தையே, தவறான ஒருவரிடத்தில் இந்த விஷயத்தை நீ புகுத்த நினைத்ததுதான் தவறு என்று சொல்கின்றேன். நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவினை கொடுக்கட்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் நீ மற்றவர்களின் மீது திணித்ததுதான் தவறு. என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் நீ சமாளித்திருக்க வேண்டும். இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் எப்படி தெரியுமா? வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை தேடி கண்டுபிடிப்பதில்லை. வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்றுதான் பார்க்கிறார்கள். சட்டென்று ஒரு விஷயம் நடந்துவிட்டால், அது அவர்களின் மனதை காயப்படுத்தி விட்டால் உடனே வாழ்க்கையை முடித்து கொள்ளத்தான் முதலில் துணிகிறார்கள். அந்த நேரத்தில் கூட நாம் எப்படி இதிலிருந்து வெளிவர வேண்டும், எப்படி நம் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் எண்ணவில்லை. அதற்கு மாறாக இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளத்தான் அவர்கள் நினைத்து விட்டார்கள். இதுபோலத்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையும் உன்னுடைய வார்த்தைகளை கேட்காது, நீ சொல்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் மதிப்பு கொடுக்காது தன் உயிரை முடித்து கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். என் குழந்தையே, பொதுவாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொண்டதாகத்தான் இந்த வாழ்க்கை இருக்கும் அல்லவா? எல்லோருமே அவர்கள் ஆசைப்பட்டது போலத்தான் இந்த வாழ்க்கையை வாழ நினைப்பார்கள். அவர்களுக்குள் இருக்கின்ற தனித்துவத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் யோசிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கான முடிவுகளை நீயாக தேடாமல் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மீது திணிப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? யாரையும் கட்டாயப்படுத்தி நீ இதைத்தான் செய்ய வேண்டும், நீ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நீ வற்புறுத்தி விடக்கூடாது. உனக்கு நடப்பதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் உன் பிரத்யங்கரா நான் இருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த கஷ்டங்களுக்குள் சிக்குவதை விட இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று இவர்கள் முடிவெடுக்கின்ற சூழ்நிலை வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த இடத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இவர் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவரை உன்னுடைய வீட்டில் நீ மிகுதியான கட்டாயப்படுத்துகிறாயோ,
யார் உன் வார்த்தைகளை கேட்டே தீர வேண்டும் என்று அதிகாரப்படுத்துகிறாயோ, நான் தானே உனக்கு எல்லாம் செய்கிறேன், நீ என் பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி யாரை வற்புறுத்துகிறாயோ அவர்தான் இந்த முடிவை எடுக்க துணிந்திருக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இங்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. எல்லோருக்கும் அந்த ஆசையும் உண்டு, உரிமையும் உண்டு. அந்த நேரத்தில் அவர்களை அந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தடுத்து நிறுத்துவதில் என்ன பலன் இருக்கின்றது? என் குழந்தையை, யாரையும் எந்த நிலையிலும் எதையும் செய்து விடாதபடி உனக்கான சந்தோஷங்களை உறுதியாக உணர்ந்து நீ எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றிலும் உன்னால் முடிந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சிகளை முன்னிறுத்தி உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும். தேவையில்லாத எதையும் சிந்தித்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வேதனைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக என்றும் நான் வருகின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். முழுமையான மாற்றங்களை எல்லாம் நீ கண்டு கொண்டுதான் இருக்கின்றாய். முழுமையான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் உனக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அல்லவா? என் குழந்தையே, அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா? புரியவில்லை என்றால் அம்மாவின் வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை கேள். ஏனென்றால் சூழ்நிலை கைதியாக நீ இருக்கிறாய். நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம் வசமாக்க நினைக்கிறாய். அவர்களையும் இந்த சூழ்நிலைக்குள் சிக்க வைக்க முயற்சி செய்கிறாய். உன்னால் முடிந்த வரையிலும் நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உன்னால் முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முன்னெடுத்து செல்ல உன்னாலான எல்லா முயற்சிகளையும் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கிக்கொண்டு மற்றவர்களையும் அதற்குள் இழுத்து கொண்டு வருவது நல்லதல்ல. என் குழந்தையே, நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு ஒருவர் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மதிப்பிற்குரியதாக இருக்க வேண்டும். நாம் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். உன் மரியாதையை நீதான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா சொல்கின்றேன். கீழிறங்கி நாம் பேசுவோமானால், நம்முடைய தரத்தை நாமே குறைத்து கொள்வோமானால், நிச்சயமாக நம்மை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உண்மைகளாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் நீ உணர வேண்டிய தருணம் அல்லவா? உன் பிரித்யங்கரா உனக்கு ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்கின்ற இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ சரியான கவனத்தில் கொண்டு இனி உனக்கான எல்லாவற்றையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை இதை எல்லாவற்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள். தேவையில்லாத உன்னுடைய மரியாதையை நீயும் குறைத்து கொண்டு ஒருவரின் வாழ்க்கையையும் நீ அழித்து விடக்கூடாது. ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் தெரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் உன்னுடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றும். உனக்கான சூழ்நிலைகள் எல்லாமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை பெற்றுத்தரும். எல்லாவற்றையும் கடந்து உனக்கு பேரானந்தம் என்ற ஒன்று நிச்சயமாக நிலைத்திருக்கும். இந்த பிரத்யங்கரா எந்நாளும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன். என் குழந்தையே, உன் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை நீ இன்னொருவரின் மீது திணிக்கும் பொழுது அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் அவர்கள் வாழக்கூடாது என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக என் குழந்தையே, எந்த ஒரு பிள்ளையினுடைய இது போன்ற முடிவுகளுக்கும் காரணமாகி விடாதே. எப்பொழுதும் சிறு குழந்தை முதலே ஒவ்வொருவருக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுத்து
வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் பற்றி சொல்லிக் கொடுத்து, கஷ்டம் வந்தால் அதை எதிர்கொள்ள துணிய வேண்டுமே தவிர ஒருபோதும் அதை விட்டு ஒளிய நினைக்க கூடாது என்று ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களினால் இவர்கள் இந்த வாழ்க்கையை இப்பொழுது இழக்க துடிப்பது போல ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. நாம் யதார்த்தத்தை சொல்லி புரிய வைத்து விட்டோமானால் நிச்சயமாக அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று அவர்களுக்கு தெரிந்துவிடும். வாழ்க்கையின் யதார்த்தம் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக அவர்களால் உணர்ந்துவிட முடியும். உன்னை தேடி என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை தெரிந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கைக்கான விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை தேவைகளையும் நான் நிறைவேற்றி கொடுக்க உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். ஒரு உயிர் அது மிகவும் உயர்ந்தது, உன்னதமானது. அது இங்கே பிறப்பதற்கு எத்தனை புண்ணியங்களை செய்து வந்திருக்கிறது தெரியுமா? அதை அவ்வளவு சுலபமாக இங்கிருந்து அனுப்பிவிட முடியுமா? அது உன் கைகளில் தான் இருக்கின்றது என்றுதான் இந்த பிரத்யங்கரா சொல்கின்றேன். உன்னை நம்பி இங்கு வந்தவர்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? நீ எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை இவர்களின் மீது திணித்து இவர்களை அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி விடாதே. இத்தோடு எதையும் நிறுத்திக்கொள். இனியும் இது போன்ற விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ளாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ நிறைவாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்கள் உன் வாழ்க்கையில் இது போன்ற உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்கின்ற நேரங்களாக இருக்கும். யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீ இது போன்ற விஷயங்களினால் உன் குடும்பத்திற்குள் துன்பங்களை ஏற்படுத்துகிறாய் என்று தெரிந்தால் உன்னை என்ன நினைப்பார்கள்? என் குழந்தையே, இவர்கள் குடும்பத்திற்குள் இப்படித்தான் இருப்பார்களா என்று சொல்லி உன்னை ஏளனமாக பார்ப்பார்கள். யார் மீதும் எதையும் திணிக்கக்கூடாது என்று இந்த பிரத்யங்கரா சொல்வதற்கான காரணம், இன்று வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். நாளை ஒரு விஷயம் உன்னை மீறி செல்லும் பொழுது அன்று நீ வேதனைப்படுவாய். அதற்காகத்தான் முன்கூட்டியே உன்னிடத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுக்கட்டும். எந்த நேரத்திலும் எந்த ஒரு வெற்றியையும் உன்னால் உறுதியாக அடைய முடியும் என்பதனை நீ நம்பு. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுப்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக புரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா சொன்ன விஷயங்கள் எல்லாம் உன் மனதிற்குள் நிற்கும் என்றால் எப்பொழுதும் யாருடைய தவறான முடிவுகளுக்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாது. யாருடைய தவறான முடிவுகளையும் எடுப்பதற்கு இந்த வாழ்க்கையில் நீ தூண்டுதலாக இருந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எதற்காக அம்மா இதை சொல்கிறேன் என்பதனை புரிந்து கொள். இன்றிருக்கின்ற அத்தனை பேரும் உணர்வு பூர்வமானவர்கள், உணர்ச்சி வசப்பட்டு சட்டென்று ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள். இது நமக்கு கிடைத்த வாழ்க்கை அல்லவா? இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதவர்கள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளோடு நீ இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன் பிரத்யங்கரா எந்த நாளிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம்
நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். என்னாலும் உனக்கே உனக்கான மாற்றத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் உன்னை வாழ வைக்க வேண்டும். உன்னை சார்ந்தவர்களையும் நல்லபடியாக வாழ்த்த வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.